ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மணி சேவிங் ரிலேட்டடான வீடியோ போட்டிருக்கேன். அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ண மணியை ஏமாறாமல் இருக்கிறது தான். நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து ஸ்கேம் நடக்குது நிறையா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, ஏடிஎம் கார்டோட நம்பர், பின்னாடி இருக்கிற நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாது. அது மட்டும்தான் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. இப்போது ஒரு 5 விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து ரீசெல்லிங் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஜென்யூனாக நிறைய லேடீஸ் வந்து பண்ணுறாங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு மெயில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மிலிட்ரி மாதிரி, ஆர்மி மாதிரி யூனிஃபார்ம் போட்டு டிபி இருந்துச்சு சிஸ்டர், அதனால் நான் வந்து நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரீசெல்லிங் பண்ணுற யாராச்சும் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஒரு பல்காக வந்து ஆர்டர் பண்ணுறது, அதாவது ஒரு 7,000 8,000 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வேணும், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னதும், இந்த மாதிரி சொன்னதும் நம்ம நம்பிடுவோம் இல்லையா? சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஆர்டர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜிபே பண்ணுங்கள் பேமெண்ட் அப்படின்னு சொன்னால், எங்ககிட்ட ஜிபே இல்லை, ஃபோன்பே தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கோடு நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அது ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நான்லாம் எந்த கோடும் ஸ்கேன் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் வந்து பேமெண்ட் பண்ணுங்கன்னு ஃபோன்பே நம்பர் கொடுத்தோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ₹1 போடுவாங்க. அதுலேருந்து நம்ம திரும்ப ₹1 வந்து டிடக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப நீங்கள் ஒரு 500 போட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப நம்ம அவங்க கொடுக்குற கோடை ஸ்கேன் பண்ணோன்னா 500 நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிடும். எகெயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நமக்கு ₹500 வந்து அனுப்பிச்சிடுறாங்களாம். இது ₹1 போட்டு ₹1 எகெயின் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. 500 போட்டு திரும்ப 500 அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. திரும்ப நான் ஒரு கோடு தரேன், ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு 8,000 அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து கியூஆர் கோட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே போயிடுதான். எகெயின் நம்ம கால் பண்ணால் அவங்க வந்து எடுக்கிறதில்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், பணம் போனது தான். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணோன்னா ஒரு ரீசேல் பண்ணுறவங்களுக்கு 50 to ₹100 தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போட்ட ஃபுல் எஃபர்ட்டுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிடுது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்றதால. இது வந்து ஒரு பக்கம் நடக்குதா? இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் நடக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 2025 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா முருகன் இந்த மாதிரி நிறைய போட்ட கேலண்டர் வந்து எங்ககிட்ட ஸ்டாக் ஆகிடுச்சு, இதை நாங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு தரோம். இந்த மாதிரி பிளானர், டைரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹200 ப்ராடக்ட்னால் அதை ₹100க்கு தரோம் அப்படின்னு சொல்லிடுறது. நம்மளும் சரி ஓகே, நமக்கு தான் நீடு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஒரு 10, 20 இந்த மாதிரி குவான்டிட்டியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்குனீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இது வாங்குறவங்களும் ஏமாத்துறாங்க, விற்கிறவங்களும் ஏமாத்துறாங்க. 2மே இருக்குது. நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எனக்கே நடந்தது. எஸ்பிஐ லோகோவே அதே சேம் லோகோ வந்து போட்டிருக்கு டிபியில். உங்கள் நம்பர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே டீஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் பேன் கார்டு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் வேணால் சப்போஸ் வந்து ஹேக் ஆகணும், இது பண்ணணும்னா பண்ணலாம், எல்லா அக்கௌண்ட்டையும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. நீங்கள் உடனே பண்ணுங்கள், நாங்கள் பேங்க் சைட்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருது. பேங்க்ல இருந்தெல்லாம் இப்படி உங்களுக்கு கால் பண்ணி 10 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆக்சிஸ் கம்பெனிலேருந்து வரோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஆக்சிஸ்க்கு ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனியாகவும் நான் சொல்லலை. நீங்கள் 3000 கொடுத்தீங்கன்னா 3000க்கு நாங்கள் பொருள் கொடுத்துருவோம். உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து 2 பேரை சேர்க்கணும். அவங்களுக்கும் நாங்கள் 3000 கொடுத்தாங்கன்னா 3000க்கு உண்டான பொருள் கொடுத்துருவோம். அவங்க திரும்ப 2 பேரை சேர்க்கணும் அப்படின்னு. 3000க்கு பொருள் வேணும்னா நம்ம ஷாப்பில் போயிட்டு வாங்கிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் டிஸ்கவுண்ட்னு கொடுப்போம், அதுக்கு ஒரு கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு.
ஒரு எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரு 30 ருப்பீஸ் எம்ஆர்பி இருக்குன்னா 28, 29க்கு கொடுத்துட்றாங்க. அதுவும் இவங்க காசாக கொடுக்க மாட்டாங்களாம், ஒரு கூப்பனாக கொடுப்பாங்களாம். அதுக்கு எகைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் வந்து கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க. இந்த ஆள் சேர்க்குற வேலையே நமக்கு வந்து தேவையில்ல. ரீசெல்லிங் கூட நீங்கள் ஜென்யூனாக வந்து ஒருத்தவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் விற்கலாம் நம்பி. அதில் நீங்கள் ஒரு கம்மியான லாபமோ உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு விற்கலாம். ஜென்யூனாக இருக்கணும் நமக்கு. அதாவது ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த வகையில் காசு வருதோ அந்த வகையில் தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வழியில் வந்தால் நமக்கு அது நல்ல இதில் போகும். யாரையும் ஏமாற்றி இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு. நம்மளோட இதுக்காக நம்ம 2 பேரை சேர்த்துட்டு அவங்க 2 பேரை சேர்க்கணும் அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஆள் சேர்க்குற வேலையில் தயவு செஞ்சு யாருமே ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கே ப்ரொமோஷனுக்கு வந்து ஒருத்தவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நானுமே சரி ஓகே என்னதான் இது அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்களுக்கு பொருள் மட்டும் சேல் பண்ணி கொடுக்கணும். ரூ. 1 கூட நீங்கள் வந்து யாரும் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரீ மாதிரி போயிட்டே இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்கேஸ் உங்களால் 2 பேரை சேர்க்க முடியல அப்படிங்கும்போதோ, இல்லை இதில் இன்னொரு ப்ரெஷர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் ஏமாறுறது கிடையாது. எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் நம்மளை நம்பி சேருவாங்க. அவங்களும் இதில் சஃபர் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது உண்மையோ பொய்யோ என்கிட்ட நீங்கள் வந்து கேட்பீங்கள்ல கண்டிப்பாக. இந்த மாதிரி பார்ட் டைம் வீட்டில் இருந்தே 30,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நான் ப்ரமோட் பண்ணுறதே கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு இந்த மாதிரி மெயில்ஸ்லாம் வரும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கணுன்னா கூட காமிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நான் வந்து ப்ரமோஷன் வந்து பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ண விடவே விடாதீங்க. முக்கியமாக அந்த பணம் கட்டுறது, பணம் கட்டினா பொருள் கொடுக்குறேங்கிறதுலாம் வேண்டாம். ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பேக்கிங், டைலரிங் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சாரீ பிஸ்னஸ், நைட்டி பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி டெவலப் பண்ணி நம்ம எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் எங்கே இருந்தாலும் நமக்கு காசு கிடைக்கும். ஒருத்தவங்கள சேர்த்து விட்றதாலையோ, இல்லை பணம் கட்டி பொருள் வாங்குறதாலையோ நமக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கூகுள் பே பேமெண்ட். இப்போது நம்ம பெட்டி கடையிலேருந்து எங்கே போனாலுமே கியூஆர் கோடு இருக்குது. ஜிபேயில் நம்ம பே பண்ணிடுறோம். இப்போது நான் இது விகடனில் படித்தேன். ஒருத்தவங்களுக்கு வந்து 2000 வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து 2000 உங்களுக்கு நான் தெரியாமல் ஒரு நம்பர் மாற்றி போட்டேன். பேமெண்ட் வந்துருச்சு. நீங்கள் எகைன் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானாக இருந்தாலுமே நீங்களாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ! யாரோ தெரியாமல் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க போலப்பா, அவங்களுக்கு நம்ம போட்டுடலான்னு தானே நினைப்போம் நம்ம கண்டிப்பாக. எல்லாருமே 95% பீப்புள் வந்து இப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த 2Kவை நீங்கள் எகைன் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமுமே காலியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாராச்சும் இது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க ஃபஸ்ட்டு. இப்படியும் வந்து ஸ்கேம்ஸ் நடக்குது. நம்மளோட டேட்டா எல்லாமே ஒரு கிளிக்கில் வந்து அவங்களுக்கு போயிடுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஆர்டர். இப்போது நல்லா காமனான சைட் இருக்கும். இப்போ நேம் சொல்லலாமான்னு கூட தெரில. இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, மிந்த்ரா இருக்குது, மீஷோ இருக்குது. இப்போது நம்ம ட்ரெஸ் பக்கம்னு போனால் லைஃப் ஸ்டைல், லிபா அந்த இதுக்கும் இன்ஸ்டோர் அந்த மாதிரி தனித்தனியாக வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது. நமக்கு எதுவுமே தெரியாத பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் இருக்கிற ஆஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இது நானே வந்து ஏமாந்த ஒரு விஷயம் தான் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஹோம் சென்டரில் இருக்கும் இல்லையா குக்வேர்ஸ்லாம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான குக்வேர் ஒரு பெரிய ஒரு 64 பீஸ் செட்டு அந்த மாதிரி போட்டு பயங்கர குவாலிட்டியாக அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குக்வேர்லாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து 10,000 உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்து 2,500க்கு தரோன்னு சொல்லிட்டு அந்த நேமே இல்லை அந்த வெப்சைட்டுக்கு. எனக்கு அந்த நேம் கூட மறந்துருச்சு. அந்த மாதிரி இருக்குது. நம்ம போயிட்டு எல்லாம் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்தா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் போடலை. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு இப்போது நல்ல ஒரு பெரிய நல்ல ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி அனார்கலி டாப் இருக்கும். அது 200 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா வெப்சைட் நமக்கு தெரியாத வெப்சைட் மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்காதுன்றது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் நேமை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். இது சேஃபா அந்த மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணுமா வேணாமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சாரீ காஞ்சிபுரம் பட்டு சாரின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷனில் கொடுக்குற புடவ கூட ரொம்ப நல்லா யூஸ் ஆகுங்க. அந்த காட்டன் நம்ம ஏதோ ஒரு காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ மோசமான குவாலிட்டியில் 2 சாரீ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாரீ பார்த்திங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். கண்டிப்பா அத ஒரு 5000 கம்மியா வாங்க முடியாது. ஆனா, அத வந்து 399க்கு போட்டிருந்தாங்க. இத நம்ம மிச்சப்படுத்த போறோம்ன்னு வாங்கி இந்த 400மே நமக்கு வந்து லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. மணி சேவிங் டிப்ஸ் நான் நெறைய போட்டிருக்கேன். அதை விட வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவா நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம அந்த ₹1 ₹10 100 சேவ் பண்றோம். அந்த சேவ் பண்ற அமௌண்ட்ட இப்படி மொத்தமா போய் விட்றாதீங்க தயவு செஞ்சு. இது பத்தின அவேர்னஸ் நெறைய பேருக்கு இருக்கலாம். நெறைய பேருக்கு இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு ஜென்ட்ஸ் போயிட்டு வீட்ல இருக்கிறவங்க ஒரு இதில ஏமாந்துட்டாங்கன்னா, பெருசா அவங்க அத வெளியவும் சொல்லிக்கிறது கிடையாது. பண்றது கிடையாது. இதுவே வீட்ல இருக்கிற லேடீஸ் நம்ம ஒரு ₹100 ஏமாந்துட்டோம்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து சஃபர் ஆவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அது வந்து நம்மள மென்டலியும் அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆனதெல்லாம் ஓகேனாலும், இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம சேஃபா இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க மால்க்கு இங்க போகும்போது ஒரு கூப்பன் எடுத்துட்டு லக்கி ட்ரான்னு சொல்லிட்டு வருவாங்க. அத போயிட்டு உங்க இன்ஃபர்மேஷன ஃபுல்லா நீங்க ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு இத நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. நீங்க இந்த மினி ஹாலுக்கு வாங்க. இதுக்கு இவ்ளோ பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் ஏமாந்துராதீங்க. அந்த மாரிலாம் நீங்க ஃபில் பண்ணியே குடுக்க வேணாம் டீட்டெயில்ஸே. அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஃபுல்லா உங்க டேட்டா ஃபுல்லா போயிடும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க நம்பருக்கு கால் வந்து இந்த மாரி ஏதோ ஒரு ஃபோனோட பிராண்ட் சொல்லி அது உங்களுக்கு 5000க்கு தரோம். பே பண்ணுங்க அப்டிம்பாங்க. இந்த மாதிரி நெறைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாரி ஏமாந்துருக்கீங்களா? இந்த மாரி உங்களுக்கு கால்லாம் வந்து நீங்க வந்து சுதாரிச்சிருக்கீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ உங்களுக்கு புடிச்சவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. இல்ல இந்த இன்ஃபர்மேஷன ஜஸ்ட் நீங்க வீடியோ ஷேர் பண்ணலனாலும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதாவது சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குதா கவனமா இருங்கன்னு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவோட கன்டென்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.